யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தமிழ் வெளியான கடல் படங்களின் நிலைகளை பற்றி ஆண்டாண்டு பார்த்து கொண்டிருக்கிறோம். கடல் படங்கள் தொடங்கிய நாள் முதல் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் இந்த தடவை நாம் பார்க்க போவது 1967ஆம் ஆண்டு. 1967ஆம் ஆண்டில் மக்கள் திலகத்திற்கு எந்த கடல் படமும் வெளியாகவில்லை. காவல்காரன், அரச கட்டளை, தாய்க்கு தலைமகன், விவசாயி என்ற 4 படங்கள். 4மே பிளாக் அண்ட் ஒயிட் படம் தான், கருப்பு வெள்ளை படம். இந்த 4 படமுமே 1967 குண்டடிப்பட்டதனால் தாமதமாக வெளியான படங்கள். அரச கட்டளையும் காவல்காரனும். அப்புறம் விவசாயி குண்டடிப்பட்டதற்கு பிறகு முழுமையாக எடுக்கப்பட்ட படம். மற்றபடி 1967 வெளியாக இருந்த ரகசிய போலீஸ், குடியிருந்த கோயில் போன்ற படங்கள் 1968க்கு மாறி போயிட்டு. அதே மாதிரி அந்த ஆண்டுகள் 7 கலர் படங்கள் வெளியாகிருக்கிறது. 1967 மொத்தம் வெளியான படங்கள் 7. அதில் ரவிச்சந்திரனுக்கு மட்டும் 2 படங்கள். நான், அதே கண்கள். ஜெய்சங்கருக்கு பட்டணத்தில் பூதம். சிவாஜி கணேசனுக்கு 3 கலர் படங்கள். கந்தன் கருணை, திருவருட்செல்வர் மற்றும் ஊட்டி வரை உறவு. இது போக ஏவிஎம் நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்ட பக்த பிரகலாதா தெலுங்கிலும் தமிழிலும் வெளியானது, கலரில் வந்த படம். அதில் ரங்காராவும் அஞ்சலி தேவியும் நடிச்சிருந்தாங்க. ஆக மொத்தம் 7 கலர் படங்கள். இந்த 7 கலர் படங்களில் சிவாஜி கணேசனுக்கு 2 படங்கள் 100 நாள் ஓடிச்சு, கந்தன் கருணையும் ஊட்டி வரை உறவும். இதில் பட்டணத்தில் போதும் நல்லா ஓடிச்சு, அதே கண்கள் 100 நாளை தாண்டிச்சு. அதே மாதிரி நான் வெள்ளி விழா படம் ரவிச்சந்திரனுக்கு ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது நான். சென்னை சித்ராவில் வெள்ளி விழா ஓடிச்சு, 25 வாரம் ஓடிச்சு. இதில் நாம் பார்க்க போனால் கந்தன் கருணை எடுத்துக்கொண்டால், கந்தன் கருணை ஜனவரி 14 வந்துச்சு, பொங்கலுக்கு வந்துச்சு 1967. ஆனால் படத்தின் தயாரிப்பு செலவு மிக அதிகமாக செட்டிங்ஸு மற்றும் உடைகள் செலவுகள், அப்புறம் நடிகர் நடிகைகள் காஸ்டியூம்ஸு அப்படின்னு சொல்லி படச்செலவுகள் எகிரிட்டு போச்சு. ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷன்ஸ் படம், ஏபி நாகராஜன் கதைவசனம் டைரக்ஷன். ஏபி நாகராஜன் ஏற்கனவே சரஸ்வதி தேவத்தில் லாபம் ஒன்றும் அதிகம் இல்லைன்னு சொல்லி அடுத்த படம் ஏஎல்எஸ்ஸுக்காக எடுத்தார் இவர். இந்த படமும் ஏஎல்எஸ்ஸுக்கு கை கொடுக்கலை. அதனால் அவரும் அடுத்தாப்பில் புராண படங்கள் எடுக்கிறத விட்டுட்டார். இவரும் அடுத்தது திருவருட்செல்வர் அவர் எடுத்தார். 1967 ரிலீஸ் ஆச்சு திருவருட்செல்வர், ஏபி நாகராஜன் எடுத்த படம், விஜயலட்சுமி பிக்சர்ஸில். அந்த படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையலை. ஆனால் ரொம்ப இது பண்ணாங்க. 80 வயசு தோட்டத்தில் நடிக்கிறார் அவர், வெறும் துண்டை மட்டும்தான் கட்டிட்டு நடிக்கார், அப்படி இப்படின்னு சொல்லி பலவிதமாக செய்திகளெல்லாம் வெளியிட்டாங்க. கடைசியில் தயாரிப்பாளர் வெறும் துண்டோடு போகக்கூடிய கதையாகி போச்சு. அதுக்கப்புறம் அவர் படம் எடுக்கிறதே விட்டுட்டார், பக்தி படம் எடுக்கிறத விட்டுட்டார். அதுக்கப்புறம் அவர் வாராஜாவா, அது மாதிரி படங்கள், வாராஜாவா, தில்லானா மோகனாம்பாள், அந்த கண்காட்சி, இது மாதிரி படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டார் அவர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருவருட்செல்வர், அதுவும் ஏகப்பட்ட லாஸில் போய் முடிஞ்சுது. கடைசியாக வந்த படம் ஊட்டி வரை உறவு, அது கேசி ஃபிலிம்ஸில் எடுத்தாங்க. கேசி ஃபிலிம்ஸு, டைரக்ஷன் கதைவசன டைரக்ஷன்லாம் ஸ்ரீதர். படம் நல்லா காமெடியாக தான் போகும். படம் ஓரளவு நன்றாகத்தான் இருந்தது. இருந்தாலும் அதுவும் தயாரிப்பு செலவு ரொம்ப அதிகமாகிட்டு. காலமெல்லாம் காத்திருப்பேன்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. அந்த படம் வெளிவரவே இல்லை. வருஷக்கணக்காக காத்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை மாற்றி வயது 18 ஜாக்கிரதைன்னு கொண்டு வந்தாங்க. அதில் ஜெயலலிதாவை நடிக்க வச்சாங்க. அதுவும் மாறி கடைசியாக ஊட்டி வரை உறவுன்னு ஆகி அங்கே ஷூட்டிங் போயிருக்காங்க. ஊட்டியில் 1 மாதமாக வெயிலே வரலைன்னு சொல்லி யூனிட்டு ஃபுல்லாக 1 மாதம் உட்காந்து அந்த செலவு இந்த செலவுன்னு சொல்லி எல்லா செலவும் சொல்லி தயாரிப்பு செலவு எகிரி போய் கேசி ஃபிலிம்ஸு அதிபர் கோவை செழியன் சொல்லியிருக்காரு, இந்த படம் எனக்கு லாபத்தை தரலை, 100 நாள் ஓடியும் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே சிவாஜி கணேசன் தனது படத்தோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு. படம் 100 நாள் ஓடிச்சு, தயாரிப்பாளர் ஏதோ லாபம் இல்லைன்னு சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஆக மொத்தத்தில் 3 படங்களுமே சிவாஜி கணேசனுக்கு ஒரு பெரிய அளவு கை கொடுக்கலை. ஆனால் நான் பல இடங்களில் நல்லா ஓடிச்சு, நல்லா வெள்ளி விழா ஓடிச்சு. அதே கண்களும் அவருக்கு ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் படம் நல்ல ஹிட்டாச்சு. நல்ல ஹிட்டாகி ரவிச்சந்திரனுக்கு நல்ல ஒரு மார்க்கெட்டை ஏற்படுத்தி கொடுத்துச்சு என்று தான் சொல்லணும்.
நான் வந்து ஒரு 7, 8 தியேட்டருக்கு மேலே 100 நாள் ஓடிச்சு. 10 தியேட்டர் வரைக்கும் 100 நாள் ஓடியிருக்கும் நான். அதே கண்கள் வந்து அந்த அளவு ஓடலை. பட்டணத்தில் போதும் எல்லா இடங்கள்லையும் ஆரம்பத்தில் நல்லா ஓடிச்சு. ஆனால் 100 நாள் ஓடின ஞாபகம் எனக்கு இல்லை. ஆனாலும் படம் அது வெற்றி படம் தான். பட்டணத்தில் போதும் நல்லா வெற்றி படம். ஏன்னா லீவில் மே மாதம் வந்து நல்லா கலெக்ஷன் நல்லா போச்சு. பக்த பிரகலாதா ஒரு மீடியமாக ஓடின படம். பக்த பிரகலாதா வந்து ஏவிஎம் தயாரிப்பில் வந்த படம். ஆனால் படம் வந்து எதிர்பார்த்த வெற்றியை பெறலை. ரொம்ப விளம்பரத்தோடு வந்துச்சு. ஆனாலும் வந்து ஓரளவு மீடியமாக ஓடிச்சு. தூத்துக்குடி போன்ற நேரங்களில் 3 வாரம் ஓடிச்சு. மற்ற ஊர்களெலாம் கிட்டத்தட்ட 50 நாள் தாண்டியிருக்கலாம். அவ்வளவுதான். ஆனால் இதில் வந்ததில் வந்து பட்டணத்தில் போதும் நல்ல விறுவிறுப்பாக நல்லா பிரமாதமாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நன்றாக இருந்தது. இவைகள் எல்லாமே வசூலில் சாதனை செய்தன. இதில் நான் தான் நம்பர் 1. நான் 2வது சொல்லப்போனால் அதே கண்கள், 3வது பட்டணத்தில் பூதம், இப்படி போகலாம். அவ்வளோதான். அதுக்கு பிறகு வந்து ஆனால் உண்மையிலேயே 1967 வசூல் சாதனை செய்த படம் எதுவென்றால் அது மக்கள் திலகத்தின் காவல்காரன் தான். சத்யா மூவிஸ் தயாரிப்பான காவல்காரன். திரையிட்ட இடங்களெல்லாம் 50 நாள், ஒரு தியேட்டர் விடாமல் கிட்டத்தட்ட 29 திரையரங்கத்தில் 50 நாள் ஓடியதாக விளம்பரமே கொடுத்துருந்தார்கள். அது போக மறுபடி வெளியாகி மறுபடியும் 50 நாட்கள் நிறைய இடங்களில் ஓடிச்சு. நிறைய இடங்கள் ஒரு பிளாக் பஸ்டர் வெற்றியை பெற்ற படம் காவல்காரன். காவல்காரன் தான் 1967ஆம் ஆண்டின் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் என்று சொல்லலாம். அடுத்தது வந்து சொல்லப்போனால் நம்ம கலர் படத்தை பார்க்குறதுனால காவல்காரன் தனி, அதோட சேர்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டு வந்து நான் தான், 2வது அதே கண்கள், அப்படி போகட்டும். காவல்காரன் வந்து வசூலில் நல்ல சாதனை செய்த படம். அதே ஆண்டு வெளியான விவசாயியும் ஓரளவு 20 தியேட்டரில் கிட்டத்தட்ட 50 நாள் ஓடிச்சு. அதுவும் நல்ல வெற்றி பெற்ற படம் தான் விவசாயி. ஆனால் கந்தன் கருணையில் சிவாஜி கணேசன் நடிப்பை பார்க்கும்போது எல்லாருமே சிவாஜியின் நடிப்பு மிகை மட்டுமல்ல மிகையான நடிப்பு. கொஞ்சம் விட்டால் நம்ம கந்தனையே இவர் இது பண்ணிடுவார். கந்தனுடைய வெற்றியை வீரபாகுவின் கருணைன்னு வைக்க வேண்டிதான். அந்த அளவுக்கு வந்து இவர் தான் எல்லாம் சாதிக்கிற மாதிரி நடிகருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதான். அதுக்காக வந்து புராணத்தையே மாற்ற முடியுமா? அவர் மாற்றி படத்தின் தோல்விக்கு முழு காரணமாக அமைந்து விட்டது. நம்ம பார்க்குறவங்கெல்லாம் சொல்லி ஓவர் ஆக்டிங் சொல்லவே ஆரம்பிச்சிட்டாங்க. திருவருட் செல்வரும் அதே கதை தான். பயங்கரமான ஒரு ஓவர் ஆக்டிங் படம் தான் திருவருட் செல்வரும். ஆரம்ப காட்சிகள் சிறப்பாக இருக்கும் திருவருட் செல்வரில். ஆனால் போக போக கொஞ்சம் இதாகி வித்தியாசமாக போயிடும் அந்த படம். அதுவும் நல்லா ஓட வேண்டிய படம் தான். ஆனால் படம் நல்லா தான் இருக்கும். ஆனாலும் படம் ஓடலை. ஊட்டி வரை உறவு அதன் பிறகு வந்து மறு வெளியீடுகளில் கொஞ்சம் நல்லா போச்சு. ஊட்டி வரை உறவு நல்லா ஓடின படம். அதுவும் போர் அடிக்காமல் போகும். ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் நல்ல விறுவிறுப்பாக போகக்கூடிய படம் தான் ஊட்டி வரை உறவு. படத்துக்கு ஏற்றாற்போல் வெளிப்புற காட்சிகள் எல்லாம் பிரமாதமாக, பாடல்கள் எல்லாம் பிரமாதமாக அமைந்த படம். ஆனாலும் அந்த வெற்றி வந்து காதலிக்க நேரமில்லை அளவுக்கு இல்லை. காதலிக்க நேரமில்லை கண்ணா பின்னா என்று ஓடியது. காதலிக்க நேரமில்லை கிட்டத்தட்ட 10 தியேட்டருக்கு மேலே 100 நாள் ஓடி பல தியேட்டரில் வெள்ளி விழாவும் ஓடிச்சு. காதலிக்க நேரமில்லை கேசினோவில் 210 நாள் ஓடின படம். ஆனால் பக்த பிரகலாதா நம்ம ரங்காராவ் இதுவரை கண்டிராத வகையில் கலையில் தயாரிக்கப்பட்ட பிரம்மாண்ட தமிழ் சித்திரம் என்ற பேரில் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் வெளியிட்டாங்க. சரி நேயர்களே, 1967 வெற்றியை பற்றி நாம் பார்த்து விட்டோம். இனி அடுத்தாற்போல் 1968ஆம் ஆண்டை நாம் பார்க்கலாம். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.